நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்வி நிதி எங்கே என்று கேட்டோம். அதுக்கு தர்மேந்திர பிரதான் சொல்கிறார், நீங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உங்களுக்கு ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். தர்மேந்திர பிரதான் நம்முடைய எம்பிக்களை பார்த்து சொன்னார், நாகரிகம் இல்லாதவர்கள் தமிழக எம்பிக்கள், நாகரிகம் இல்லாதவர்கள் தமிழர்கள் சொல்லி. 2 வாரம் கழித்து தர்மேந்திர பிரதானுடைய தந்தையார் மறைந்து விடுகிறார். உண்மையாகவே அது ஒரு வேதனையான செய்தி. தர்மேந்திர பிரதானுடைய தந்தை மறைந்து விடுகிறார். தர்மேந்திர பிரதானின் தந்தைக்கு முதல் இரங்கல் செய்தியை வெளியிட்ட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், இன்னைக்கு எவர் நாகரிகம் இல்லாதவர்கள் என்று சொன்னாரோ அவருக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நம் தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு சொன்னோம். இந்தியாவிலே முதல் இந்தி எதிர்ப்பு குரலை ஓங்க ஒலிக்க செய்தவர் தளபதியார் அவர்கள். இன்னைக்கு அதுல இன்னொருத்தர் சேர்ந்திருக்கார். பாஜக கூட்டணியிலே இருந்த ஒருவர் இன்றைக்கு எங்களோடு கைகோர்த்திருக்கிறார். உத்தவ் தாக்கரே அவர்கள் இன்றைக்கு இந்தி எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார். இது தொடர்ச்சி தான். இன்னைக்கு சவால் விடுறேன், திருவொற்றியூர் மனையிலில் இருந்து சவால் விடுகிறேன். பாஜகவின் அழிவு காலம் எங்கு பிறக்கிறது என்று சொன்னார்கள். இன்று சொல்லுகிறேன், தமிழகத்திலே பிறந்திருக்கிறது, இந்தியா முழுவதும் பிறக்க இருக்கிறது. அடுத்த தேர்தலிலே பாஜக டெபாசிட் இழக்கும். 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க செய்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேட்டி அளிச்சிருக்கார். 2026 எங்க நோக்கம் கிடையாது, 2029. எனவே 2026 நம்முடைய வேகம் அவருக்கு தெரிந்து விட்டது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணம் போறாராம். நேற்று அவரு அறிக்கை விடுறாரு, இன்னாது ஓரணியில் தமிழ்நாடு, வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போனா ஜெயிச்சிட முடியுமான்னு. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, திருவொற்றியூருக்கு வந்து உங்களால் ஒரு தெருவிலே ஒரு 10 வீட்டுக்காவது நீங்க போனீங்கன்னா திருவொற்றியூர் மக்கள் உள்ள சேர்த்த மாட்டாங்க. 10 ஆண்டு காலமாக அவர்கள் பட்ட அவதி அவர்களுக்கு தெரியும் என்று அவர்களுக்கு நான் ஒரு சவாலா விடுறேன். அவர் ஓரணியில் தமிழ்நாடை பத்தி சொல்றாங்க. நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் வந்தேன். இங்க இருக்கிற பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் மேற்கு பகுதிக்கு போறாங்க. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு பகுதிக்கு போறாங்க. அண்ணா ஆறுமுகம் கோச்சின்னு இருப்பாரு, அதுக்கு தான் இந்த கூட்டமே உங்கள் பகுதியில் தான் நடத்தப்படும் என்று இந்த ஒரு நாள்ல நீங்க எடுத்துக்கிட்டாவே ஓரணியில் தமிழ்நாடு என்று பகுதி செயலாளர் முதல் வட்ட செயலாளர் வரை, ஒரு எளிய தொண்டன் வரை அனைத்து பொதுமக்கள் வீட்டுக்கும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள்லாம் ஏகோபித்த வரவேற்பு அளிக்கிறார்கள். நாங்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சிடுச்சு, திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. ஏனென்றால் அண்ணன் சாமி அவர்களால் உருவாக்கப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட கழக தோழர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். போன முறை ஒரு கட்சி தலைவர் நின்னார் இங்க வந்து, நான் அவர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு கட்சி தலைவர் நின்னார். கட்சி தலைவர் என்றும் பாராமல் திருவொற்றியூர் மக்களாகிய நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவரை 3வது இடத்திற்கு துரத்தி அடித்து 30,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்த திருவொற்றியூர் மக்கள். அதனால தான் திருவொற்றியூர்ல ரங்கராஜ் பாண்டே பாஜகவை சேர்ந்தவரே சொல்லிவிட்டார், இங்கே திமுக தான் ஜெயிக்க போகிறது என்று. இன்றைக்கு தலைவர் அறிவித்திருக்கிற திட்டங்கள்லாம் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு மகளிர் இலவச விடியல் பேருந்து திட்டம், இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நீங்க எளிமையாக வேறொரு பகுதிக்கு செல்ல முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விடியல் பேருந்து பயண திட்டம். அதுபோல காலை உணவு திட்டம். ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்தது. அதிலே ஒரு மாணவனை பேட்டி எடுக்கிறார்கள். அந்த மாணவன் சொல்லுகிறான், 8வது அட்டம்ப்டில் நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். செய்தியாளர் கேட்கிறார், அப்போ 7 அட்டம்ப்டில் என்ன ஆச்சுன்னு. 8 மாதம் நான் வேலைக்கு போவேன், 4 மாதம் படிப்பேன், அதிலே என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னார்கள். இப்போ எப்படி வெற்றி பெற முடிஞ்சதுன்னு? நான் தமிழகத்தில் வாழ்கிறேன், எனக்கு ஊதியத்தையும் வழங்கி படிக்கிறாயா தம்பி, உனக்கு பயிற்சியும் அளிக்க எனக்கு நான் முதல்வன் திட்டம் இருக்கிறது என்று அந்த மாணவன் பேட்டி அளித்திருக்கிறான். அதற்கு காரணமாக இருந்தது எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
அவர் முதலமைச்சராக இருப்ப சொன்னாங்க, தலைவர் மறைந்த பிறகு சொன்னார்கள், தமிழகத்திலே பெரிய வெற்றிடம் இருக்கிறது, பெரிய வெற்றிடம் இருக்கிறது என்று. மே 7, 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று பதவியேற்று கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை என்று சொன்னவர்களுக்கு 2026 அவர்கள் கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறாரே எங்களுடைய முதல்வர் தங்க தளபதியார் அவர்கள். இன்னைக்கு அவர் ஆட்சி தொடங்குறப்ப சொன்னாங்க, இவர் என்ன செய்து விட போகிறார்? அம்மா ஒன்னே ஒன்று தான். இன்னைக்கு ஏன் மத்திய அரசு நமக்கு பணம் தர்றதில்ல தெரியுமா? உங்களுக்கு வரப்போகிற 1000 ரூபாயை நிறுத்தி விடலாம், நிறுத்திவிட்டு பெண்களின் ஓட்டை வாங்கி விடலாம், எப்படியும் இந்த முதல்வர் நிறுத்திடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் கடன் பட்டாலும் பரவாயில்லை, பெண்களுக்குரிய நிதியை நிறுத்த ஒருபோதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் ஒத்துக்க மாட்டேன் என்று இன்றைக்கு அந்த 1000 ரூபாய் நிதியை இன்னும் கொஞ்சம் விரிவடைந்திருக்கிறார். இன்னைக்கு எங்களுடைய இளம் தலைவர் அவர்கள், தலைவர் தளபதிக்கு பிறகு திமுக என்னவாகும் என்று சிந்தித்தவர்களுக்கு மத்தியிலே கோபாலபுரத்தில் இருந்து ஒரு கொள்கை சிங்கம் புறப்பட்டு இருக்கிறது. சங்கிகளை கதறவிட ஒற்றை செங்கலை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உதயசூரியனை பட்டி தொட்டி எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவர் எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு எங்களுடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம். நாளைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 கண்டிப்பா வரதான் போகுது. நாங்க இங்க மேல போட்டு பேசுறோம்னா உங்ககிட்ட திருவொற்றியூர்ல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பேச வரல. திருவொற்றியூரில் வெற்றி பெறுவது திமுக தான். எப்படி அந்த வெற்றி அமைய வேண்டும் என்று சொன்னால், தொகுதிகளின் பட்டியலிலே எப்படி முதலில் இருக்கிறதோ 234 தொகுதிகளிலும் முதல் தொகுதியாக வெற்றிவாகை சூட போகிற தொகுதியாக திருவொற்றியூர் தொகுதி விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த மேடை போட்டு உண்மையாகவே நான் பாராட்டுகிறேன். பேச்சாளர்களுக்கு வாய்ப்பளித்து அண்ணன் ஜோயல் அவர்கள், நான் பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, பேச்சாளர்கள் பேசி முடிக்கட்டும், பேச்சாளர்களின் பேச்சு தேவை என்று உண்மையாகவே சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மண்டல பொறுப்பாளரை இளைஞரணி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் சென்னை மண்டலம் அதற்கு பெருமைப்பட வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு சிவப்பு எங்களுக்கு உடையன்னு சொல்லுவாங்க. நான் கூட கருப்பு சிவப்புல வரல, இங்க யாரும் வரல. கொண்ட கொள்கையில் லட்சியவாதியாக இருக்கிற அண்ணன் ஜோயல் அவர்கள் உடையிலேயே கருப்பு சிவப்பை பதிந்து வந்திருக்கிறார் என்று சொன்னா, அதனாலதான் இவரை பார்த்தா சங்கிகளுக்கு பயம். இவர் எந்த தொகுதியில போட்டிட்டு அவங்களுக்கு என்ன, இந்த தொகுதியிலே பெரம்பூரில் ஜோயலா, அது அவரே திங்க் பண்றதில்ல. இப்படி புரளியை கிளப்பி விட்டு அண்ணன் ஜோயல் அவர்களை எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு பாக்குறாங்க. அவர்களாம் ஒரு சவால் விடுறேன், அவர் தனி மனிதன் கிடையாது. அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளம் அணிவகுத்திருக்கிறது. உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறார் ஜோயல். ஏன் இருந்தா என்ன, இவரை போன்ற தூண்கள் இருக்கிறது எங்களுடைய இளம் தலைவர். அதனாலதான் தமிழகம் முழுவதும் சொல்லுகிறார், நாளை உதிக்க போவது உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். இன்னைக்கு 200 தொகுதின்னு சொல்லி இருக்கார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கிறப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் ஒரு பொதுக்கூட்டத்தை இது போன்ற மேடையில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு தெருமுனையிலே போடப்படுகிற ஒரு சின்ன தெருமுனை கூட்டத்தை இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் போல இன்றைக்கு நடத்தி இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டுகிறேன். தெருமுனை கூட்டத்தோட ஸ்டேஜே ரொம்ப சின்னதாக தான் போடணும், ஆனால் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மேடை போல இங்கே போட்டிருக்கிறார். அடுத்து முருகன் மாநாடு, நான் வந்துடுறேன் ஏன்னா விரைவான முடிக்கணும். முருகன் மாநாடு, இன்னைக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நாம் பழனியில் நடத்தணும். இவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. மாநாட்டில் என்ன போடுறாங்கன்னா, பெரியாரை அவமதிக்கிறார்கள், அண்ணாவை அவமானம் செய்கிறார்கள், தலைவர் கலைஞரை பற்றி போடுகிறார்கள். அங்கே ஆர்பி உதயகுமார் உட்பட ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் போய் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் தலைவர் கலைஞரை விட்டுருங்க,
அவர் உங்களுக்கு எதிரி தான். ஆனால் நீங்கள் கட்சியின் பெயராக வைத்திருக்கிற அண்ணாவை விமர்சித்து காணொளி போடுகிறார்கள், வாய் பொத்தி இருக்கிறார்கள் 4 முன்னாள் அமைச்சர்கள். அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்திருந்தால் அண்ணாவை விமர்சித்த கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று வெளியே வந்திருக்க வேண்டாமா? அங்கே அமைதியாக கூனி குறுகி நிற்கிறாங்க. எனக்கு தெரிந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு அறிவிப்பு வரும். அண்ணா திமுக பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது, அமித்ஷா திமுக மாற்றப்படுகிறது, பிஜேபியோடு இணையப்படுகிறது என்று ஒரு செய்தி வந்தாலும் வந்துடும். ஏன் நான் இதை இங்கே சொல்கிறேன்னா, நம்ம எதிர்க்க யார் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி முந்தினேத்து காலில் பேட்டி கொடுக்குறாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. அன்னைக்கு சாயந்தரம் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர்லாம் இல்லை, தேர்தல் முடிந்து தான் நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று உங்களுக்கே தெரியவில்லை. எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அல்ல, அவர் இருக்கும் வரை அவரே முதலமைச்சர், அவரே எங்கள் தலைவர், அவரே எங்களுடைய குலதெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. வேற கட்சியாக இருந்திருந்தால் கடமைக்கு வந்திருக்கிறார்கள், கடமைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே திமுகவின் கொண்ட கொள்கையின் லட்சியவாதிகளாக அங்கே கடைசியில் இருந்தும் ஒரு தொண்டன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த கழக உணர்வோடு அந்த தொண்டன் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற லட்சியவாதிகளையும் கொள்கைவாதிகளையும் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால் தான் நாங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம். இது இன்னைக்கு அழியும் நாளைக்கு அழியும் பார்க்குறாங்க. இன்னைக்கு சொல்கிறோம், இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த ஒரு இளம் தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் பகல் கனவு பலிக்காது. திமுக வாழும், திமுக வெல்லும் என்பதை அவர்களுக்கு நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான திட்டம். இன்னைக்கு நீங்களாம் என்ன செய்யணும்னாமா, ஏன் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னா நம்மளாம் ஓரணியில் சேரணும். இன்னைக்கு பாஜக நம்மை அழிக்க பார்க்கிறது, ஒழிக்க பார்க்கிறது. அதனால நம்மளாம் ஓரணியில் சேர்ந்து பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற அதிமுகவிற்கும் இந்த தேர்தலில் நீங்கள்லாம் நல்ல அடியை தந்து அனுப்பணும். அதுக்கு தான் ஒரு வாக்கு கூட தவறக்கூடாது. வருகிற 2026 ஆண்டு தேர்தலிலே ஒரு வாக்கு கூட தவறக்கூடாது. அனைத்து வாக்குகளும்